உட்காரலாமா? உட்காரலாமே. இப்ப நான் கண்டபடி சுத்துறது இல்ல தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பாக்குறது இல்ல தெரியுமா? உன்னை காதலிக்கிறேன் தெரியுமா? கன்னிகா, காலம் பூரா உன்னை கண் கலகம் காப்பாத்துவேன். எஸ் ஷுவர், ரியலி. பெரியவங்க சொத்துல சுகம் காண்றதை விட்டுட்டு முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கிங்க. கன்னிகா, காதல் கீதல்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இந்தாங்க இன்விடேஷன். வரப்போற இசை விழாவுக்கு நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க உடனடியா புறப்பட்டு வரணும்னு ராஜதுரை ஐயா சொல்ல சொன்னார். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. மரியா, பட்னம் போகணும் அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு நல்ல சான்ஸ் வந்துருச்சு. கன்னிகாவோட இசமலையில நாம எல்லாரும் நனைஞ்சு இங்க வந்து தோட்டுவோம் தலை. நாங்க எல்லாம் மெட்ராஸ் போறோம், நீங்களும் வரணும். எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்களும் போயிட்டு வாங்க. நீங்க கண்டிப்பா வரணும். ப்ளீஸ், என்ன கம்பல் பண்ண வேண்டாம். நான் கம்பல் பண்றேன். நீ அவசியம் மெட்ராஸ் வந்தே தீரணும். ஏம்பா, உன்னோட இசை விழா என்னைக்கு? 5ஆம் தேதி. அதே 5ஆம் தேதி தான் உனக்கு இன்டர்வியூ. அழகா முடிச்சிட்டு சாயங்காலம் பாட்ட சந்தோஷமா கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரலாம். நான் கொஞ்சம் சாமி கும்பிட்டு வர்றேன். சொல்லி கொடுத்தால் குயிலு சிந்து படிக்கும். பால் போட்டு சக்கரை போட்டு டிகெஷன் போட்டு வட்டி கொடு. வட்டி கொடுக்குவா? நான் என்ன சாணி கடையா வச்சிருக்கேன்? சாயா கடை வச்சிருக்கேன். சாயா தானே கேக்குறேன். சாயாவா? பின்ன போன மாசம் குடிச்சது, அதுக்கு முந்தின மாசம் குடிச்சது, அதுக்கு முன்னாடி குடிச்ச டீக்கெல்லாம் முத காசை கொடு, அப்புறம் இந்த சாயாவை பத்தி பேசலாம். நான் வெளியூருக்கு போய் எவ்வளவு காசு சம்பாதிச்சு வந்திருக்கேன்னு தெரியுமா? இன்னும் எப்ப பார்த்தாலும் காசு கொடுன்னு கேக்குறேன். நான் மனசு வச்ச இந்த கடையே வேலைக்கு வாங்குவேன் தெரியுமா? சொல்லி வைக்கிறேன். 4 பேர் எதுக்கு கேட்ட அவ்வளவுதான். உன் கடையில பாம்பை விட்டு வேடி காட்டு. என்ன அது? குடிச்ச டீக்கு காசு காட்டா பாம்பு விடுவேன் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. பாம்பை இழுத்து வச்சு ஒட்ட நெருக்கி சூப் வச்சிருவாமா. மெச்சிடுவியா? இல்ல மெச்சிடுவியா? அவ்வளவு தில்லி இருக்குதா? என்னது? என்ன பத்தி பேசி என் பாம்பை பத்தி பேசாதடா. பேசுறா இல்லையா? பேசுறா இன்னும் நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்னு உன்னை தூக்கி போட்டு ஒரே மாதிரி மெச்சிடுவேன். தூக்கி போட்டுருவியா? எங்க தூக்கு பார்க்கலாம். தூக்க முடிஞ்சா அப்படியே மேய்ச்சி. I love you. I love you. I love you. டேய் பாபு, உன்னை பார்த்தா எங்களுக்கே பரிதாபமா இருக்குடா. சரி, காதல் தோல்வின்னு ஆயிப்போச்சு. இனி என்ன? தாடி, பீடி, குடி. நீ தேவதாஸ் தான்டா. நான் தேவதாஸ் இல்லடா, பிருத்திவிராஜ். கன்னிகா தான் இசை விழாவுக்காக மெட்ராஸ் போயிட்டாளே. மெட்ராஸ் என்னடா, உலகத்துல எந்த மூளைக்கு போயிருந்தாலும் அவளை தூக்கிட்டு வந்து உன் கண் முன்னாடி நிறுத்தி தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கல என் பேரு பாபு இல்ல வரண்டா. எனிவே, இப்ப நடக்க போற இசை விழா 90 கிராண்ட் அமையறதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. கண்டிப்பா செய்றேன் சார். வரோம் சார். வரேன் சார். வணக்கம். சார், கன்னியாகுமரியில இருந்து கன்னிகா மற்ற பெரியவங்க எல்லாரும் வந்தாச்சு சார். வந்தாச்சா? ஆமா சார், நீங்க சொன்னபடியே எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாச்சு. வெரி குட். கண்ணன், நம்ம ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் லீவ் கொடுத்து இசை விழாவுக்கு இன்வைட் பண்ணுங்க. விழா முடிஞ்சதும் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் டின்னர் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார், நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற இத்தனை வருஷத்துல நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத
நான் இப்பதான் சார் பாக்குறேன். ஐயா, ராஜதுரை ஐயா நம்மளை கவனிக்கிறத பார்த்தா இசை விழா முடிச்சிட்டு பேசாம ஒரு மாசம் இங்கே கேம்ப் போட்டலாம் போல இருக்கு. அவ்வளவு பிரமாதமா கவனிக்கிறாரு. பணக்காரன் தான். பணம் மட்டும் இருந்தா பத்தாது, மனுஷனுக்கு குணமும் வேணுங்கிறத ராஜதுரையா நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஒரு வகையில பார்த்தா இதுக்கெல்லாம் காரணமே நம்ம கன்னியாதான். ஹலோ, யார் பேசுறதுங்க? எது? ஐயா வணக்கம் ஐயா, ராஜதுரை ஐயாங்களா? உங்க புண்ணியத்தோ சௌகரியத்துக்கு என்னங்க குறைச்சல்? இங்க நல்லா கவனிக்கிறாங்க. பெரியவங்க எல்லாம் மெட்ராஸ் சுத்தி பாக்குறதுக்காக வெளியே பரப்பிட்டு போயிருக்காங்க. நாங்க இப்ப கிளம்பிடுவோம் ஐயா. ரொம்ப நன்றியா. இந்த 2-3 மாசத்துல என்னென்னமோ நடந்து போயிடுச்சு பாத்தீங்களா? நெருஞ்சி முள்ளுதானே, தட்டி விட்டா சரியா போயிடும் அலட்சியமா இருந்துட்டோம். ஆனா அதுவே இப்போ கருவேல முள்ளாகி காலையே புறையோட வச்சிருச்சு. எது எப்படியோ நடக்க போற இசை விழாவில் நான் தான் பாடணும். அது எப்படி முடியும்? நீங்க எல்லாம் எந்த உலகத்துல இருக்கீங்க? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கண்ணியா பாடுறேன். அப்பா, ஒரு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் வாங்குறதுக்குள்ள என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்க பாட்டு கேட்க போறது இல்ல. ஏன்? அந்த கண்ணியா பாட போறது இல்ல. அவ ஊர்ல இருந்து வந்துட்டாளே. அவன் ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், ஆனா அவன் மேடைக்கு வர முடியாது. சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க, செஞ்சு காமிங்க. இத பாருங்க, தகுதியும் திறமையும் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு போங்க. தகுதி பணம் தான் தகுதி, ரெக்கமெண்டேஷன் தான் திறமை. இந்த ரெண்டும் இல்லாதவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது. ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். நீங்க இப்போ கண்டிப்பா இன்டர்வியூக்கு போறீங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சிட்டு 5 மணிக்கெல்லாம் இசை விழாவுக்கு வந்துருங்க. வாங்க, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். வரேன். கன்னிகாவா? வாமா. வணக்கம். வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னை பார்க்க வரலாம்னு இருந்தேன். நீயே வந்து நிக்கிற. உட்காருமா. எப்படிமா இருக்க? ஆமா, இன்னைக்கு பேப்பர் எல்லாம் பாத்தியா? எல்லா பேப்பர்லயும் இன்னைக்கு நடக்க போற விழாவை பத்தி தான் எழுதியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா உன்னை பத்தி தான் எழுதியிருக்காங்க. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? வந்து உங்ககிட்ட ஒரு உதவி. உதவியா? கேக்குறது நீ, என்கிட்ட ஏன் தயங்குற? என்னம்மா உதவி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு. நீங்க மனசு வச்சா உதவி செய்யலாம். ஹலோ, நான் ராஜதுரை பேசுறேன். சேர்மன் இருக்காருங்களா? ஓ, நீங்க தான் பேசுறதா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நடக்க போற இன்டர்வியூல சரத்னு ஒருத்தர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவரு வர்றாரு. ஆமா, அந்த போஸ்டுக்கு தான். ஹைலி குவாலிஃபைட் மேன், அதுல எல்லாம் ஒன்றும் டவுட் இல்ல. ஓகே, தேங்க்ஸ். என்னமோ பெரிய உதவி கேட்க போறேன்னு நினைச்சேன். இவ்வளவுதானா? இப்போ உனக்கு திருப்தி தானே? உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேலை நிச்சயமா கிடைச்சிடும்ல? வேலை கிடைச்சாச்சு. அப்ப நான் வரட்டுமா சார்? உட்காருமா, இந்த சாப்பிட்டு போ. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். நினைச்சு பார்த்தா ஒண்ணு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மழை நாள் ராத்திரி உன் பாட்டை நான் கேட்டது.
அதே குரலை மறுபடியும் நான் கேட்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் நான் உன்னை பாட சம்மதிக்க வச்சது, நீ பாடுனது, எல்லாத்துக்கும் சிகர வச்ச மாதிரி இன்னைக்கு நடக்க போற இசை விழா. கன்னிகா, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? பணத்தை லட்சுமின்னு சொல்லுவாங்க, அது என்கிட்ட நிறைய இருக்கு. ஆனா அதுல எனக்கு எந்த மன நிறைவும் இல்லை. உண்மையான லட்சுமி இன்னைக்கு தான் என் வீடு தேடி வந்திருக்கு. உன்னைத்தான் சொல்றேன் கன்னிகா. உலகம் முழுவதும் எனக்கு பிசினஸ் இருக்கு, எல்லா நாட்டிலும் எனக்கு ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் ஒரு வகையில எதுவுமே இல்லாதவன். ஆனா இப்ப கொஞ்ச நாள் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்திருக்கிறதா நான் உணர்றேன். அதுக்கு காரணம் நீதான் எனக்கு புரியுது. அது உனக்கு புரியுதா கன்னிகா? சுத்தி வளைச்சு பேச நான் விரும்பல. ஆனா அதே சமயத்துல என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல. இந்த சாவி குத்து என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். அதாவது நீ எப்பவும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன் தயக்கம் எனக்கு என்னன்னு புரியுது. என்னுடைய வயசை நான் மறந்தல. இந்த வயசு ஏற்றதாழ்வு எல்லாத்தையும் விட மனசுதான் முக்கியம் நினைக்கிறேன். உன் சம்மதத்தை உடனடியா சொல்லணும்னு நான் சொல்லல, நிதானமா யோசிச்சு சொல்ல. ஆனா உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நான் விரும்பின உன்னை நான் மட்டும் தான் அடைய முடியும், வேற யாரும் அடைய முடியாது, அடைய கூடாதுங்கிற முடிவோட தான் நான் மெட்ராஸ்க்கு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன் மனசுலயும் ஒருத்தன் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பலத்தால நான் அடைய பார்த்தேன், அவன் பணத்தால உன்னை அடைய பார்த்தான். ஆனா உனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுல உணர்ச்சிகள் இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் நான் உன்னை அடைய நினைச்சது என்னுடைய அறியாம. ஆனா அவன் உங்ககிட்ட கேட்டது அயோக்கியத்தனம். தயவு செஞ்சு சமாதானம் அவங்கிட்ட மட்டும் சொல்லிடாத, என்னால தாங்கிக்க முடியாது. என்னாலதான் உன்னோட வாழ முடியல. ஆனா உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா என்னுடைய லட்சியம்.